நாட்டின் வடக்கு கிழக்கு பகுதிகளில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக அப்பகுதி மக்களின் அன்றாட நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். எனது குடும்பத்தின் ஸ்மார்ட் தெரிவு. அம்பாறை மாவட்டத்தில் சீரற்ற காலநிலை தொடரும் நிலையில் 4000 குடும்பங்களைச் சேர்ந்த 14,000க்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்பாறை மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் எஸ். ஜெகராஜன் தெரிவித்துள்ளார். இந்த சூழ்நிலையின் காரணமாக ஏறத்தாழ நேற்றைய பிற்பகல் நிலைமைகளின்படி ஏறத்தாழ 4000க்கும் மேற்பட்ட குடும்பங்களும் 14,000க்கும் மேற்பட்ட பொதுமக்களும் பாதிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் தற்பொழுது நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்ற தகவலின்படி நிலைமை இன்னும் பல அதிகளவிலே அதிகரித்திருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதேபோல் இப்பொழுது பல்வேறு பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் தற்காலிக தங்குமிடங்கள் அமைக்கப்பட்டு வெள்ளத்தாலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கான சேவைகள் நடைபெற்று வருகின்றன. இறக்காமம் பிரதேச செயலக பிரிவில் உள்ள 3ஆம் 8ஆம் கிராம சேவகர் பிரிவுகளில் உள்ள தாழ்நில பகுதிகளில் உள்ள வீடுகள், அரசு நிறுவனங்கள், வியாபார நிலையங்களுக்கும் வெள்ள நீர் புகுந்துள்ளதனால் மக்களின் அன்றாட நடவடிக்கைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. நன்னீர் மீனவர்களினால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மீன்பிடி வள்ளங்கள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டு பாடசாலை விளையாட்டு மைதானத்திற்குள் கரையொதுங்கியுள்ளதை அவதானிக்க முடிகின்றது. இறக்காமம் 7 அதே போன்று இறக்காமம் 3 கிராம உத்தியோகத்தர் பிரிவிலே பல மக்கள் பாதிப்புக்குட்பட்டிருக்கின்றார்கள். நாங்கள் பாதிப்புக்குட்பட்ட மக்களுக்கு தேவையான பகல் உணவை இறக்காமம் பிரதேசத்துக்கு உட்பட்ட பொது நிறுவனங்கள் முன்னின்று அதனை செய்து வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று மருத்துவ சேவைகளை சுகாதார சேவை திணைக்களம் அதே போன்று இறக்காமம் பிரதேச சபைகளோடு இணைந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரண முன்னெடுப்புகளை பிரதேச செயலகம் முன்னெடுத்து வருகின்றது. அந்த வகையில் பொதுமக்கள் மிக கவனமாக இந்த சந்தர்ப்பத்திலே இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, கஷ்டப்படுகின்ற மக்கள் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்ற அந்த பொது இடங்களுக்கு வந்து தஞ்சம் அடைவதற்கான ஏற்பாடுகளையும் செய்திருக்கின்றோம். சாய்ந்தமருது வாலிவேரியன் கிராமத்திலிருந்து சுமார் 500 குடும்பங்கள் வெளியேறி தமது உறவினர்கள் வீடுகளிலும் பாடசாலைகளிலும் தஞ்சமடைந்துள்ளனர். சாய்ந்தமருது, காரைதீவு, கல்முனை, பாண்டியிருப்பு போன்ற தாழ்நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. அட்டாளைச்சேனை பிரதேசத்தில் உள்ள தாழ்நிலங்களில் உள்ள வீடுகள் மற்றும் வீதிகள் முற்றாக நீரில் மூழ்கியுள்ளன. புறத்தோட்டம் பகுதிகளில் உள்ள மக்கள் இடம்பெயர்ந்து உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் வீடுகளில் தஞ்சம் புகுந்துள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொள்ள அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அக்கரைப்பற்று பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட 7,502 குடும்பங்களைச் சேர்ந்த 29,548 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 2,280 குடும்பங்களைச் சேர்ந்த 7,994 பேர் உறவினர்களின் வீடுகளில் தங்கியிருப்பதாக அக்கரைப்பற்று பிரதேச செயலாளர் TMM அன்சார் தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெய்து வரும் அடைமழை காரணமாக பிரதான குளங்கள் வான் பாய்கின்றன. வெள்ளத்தினால் ஒருவர் அடித்துச் செல்லப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். மாவட்டத்தின் தாழ்நிலங்கள் அனைத்தும் வெள்ளக்காடாக காட்சியளிப்பதாக மாவட்ட செய்தியாளர் தெரிவிக்கின்றார். மாவட்டத்தில் உள்ள சிறிய குளங்கள் அனைத்திலும் நீர் நிரம்பியுள்ளதுடன் பிரதான குளங்கள் வான் பாய்வதாக நீர்ப்பாசன பொறியியலாளர்கள் தெரிவிக்கின்றனர். வெள்ளம் காரணமாக பெரிய கல்லாறு முகத்துவாரம் வெட்டப்பட்டுள்ளது. வெள்ள நீர் வழிந்தோட முடியாமல் தேங்கி நிற்பதனால் பல கிராமத்தில் உள்ள வீடுகள் அனைத்தும் வெள்ள நீரினால் மூடப்பட்டுள்ளன. மண்முனை மேற்கு, பட்டிப்பலை, வெள்ளாவளி பிரதேச செயலகத்திற்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட வேளாண்மை செய்கை முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது. அடைமழை காரணமாக கோரை புட்கள் வளர்ந்துள்ள நிலையிலும் கொட்டும் மழையிலும் மேற்கொள்ளப்பட்ட வேளாண்மையை பாதுகாக்கும் நடவடிக்கைகளில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். மண்டபத்தடி கமநல சேவை பிரிவிற்குட்பட்ட வயல் பகுதிகளில் பொதுமக்களுடன் இணைந்து விவசாயிகள் இப்பணிகளை முன்னெடுத்து வருகின்றனர். மட்டு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் அடைமழை காரணமாக இதுவரை 161 குடும்பங்களைச் சேர்ந்த 521 பேர் இடம்பெயர்ந்து உறவினர்கள், நண்பர்களின் வீடுகளில் தஞ்சமடைந்துள்ளதாக மாவட்ட அனர்த்த நிவாரண நிலையத்தின் பணிப்பாளர் ACM ஷியாட் தெரிவித்துள்ளார். மட்டு மாவட்டத்தில் இன்று காலை 8:30 முதல் 11:30 வரையான 3 மணித்தியாலங்களில் மாவட்டத்தில் 36.6 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவானதாக மாவட்ட வானிலை அவதான நிலையம் தெரிவித்துள்ளது. கடும் காற்று காரணமாக காத்தான்குடி, ஏத்துக்கால், பூனோச்சிமுனை, நாவலடி, கல்லடி உட்பட கடல் பிரதேசங்களில் மீனவர்களின் அன்றாட நடவடிக்கைகள் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளன. கடல் கொந்தளிப்பாக காணப்படுவதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்வதிலிருந்து முற்றாக தவிர்ந்துள்ளனர்.
காலிப்பாய்ந்தான் ஆறு பெருக்கெடுத்ததனால் திருகோணமலை மாவட்டத்தின் கிண்ணியா பகுதியில் சுமார் 800 ஏக்கர் வயல் நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. சூரங்கல், வன்னியனாறு ஆகிய பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்களே இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளன. வேளாண்மை செய்கை மேற்கொள்ளப்பட்டு 21 நாட்கள் கடந்த நிலையில் வயல்காணிகளில் வெள்ள நீர் புகுந்துள்ளது. தம்பலகாமம் கோவிலடி பகுதியை அண்டிய வயல் நிலங்கள் நீரில் மூழ்கியதனால் நெற்செய்கை முழுமையாக அழிவடைந்துள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். அடைமழை காரணமாக தம்பலகாமம் பிரதேச செயலக பகுதியில் தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இங்குள்ள பல கிராம சேவகர் பிரிவுகளில் வெள்ள நீர் தேங்கியுள்ளன. தொடர்ச்சியாக பெய்து வரும் அடைமழை காரணமாக முத்தையன் கட்டுக்குளத்தின் 2 வான்கதவுகள் 6 அங்குலமாக திறந்துவிடப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்ட நீர்ப்பாசன பொறியியலாளர் வெகிர்தன் தலைமையில் 4 வான்கதவுகளில் 2 வான்கதவுகள் 6 அங்குலமாக திறக்கப்பட்டுள்ளன. தற்போது குளத்தின் நீர்மட்டம் 25 அடி கொள்ளளவு காணப்பட்ட போதிலும் நீர்மட்டம் 17 அடியாக அதிகரித்து காணப்படுவதனால் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. குளத்தை அண்டிய தாழ்நில பகுதிகளில் வாழும் மக்கள் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக வீதிகளில் வெள்ள நீர் பாய்வதனால் மக்கள் பெரும் சிரமங்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள 4 பிரதேச செயலக பிரிவுகளில் சுமார் 721 குடும்பங்களைச் சேர்ந்த 2476 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 7 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. வவுனியா மாவட்டத்தில் பெய்து வரும் அடைமழை காரணமாக 7 குடும்பங்களைச் சேர்ந்த 24 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 3 குளங்கள் உடைப்பெடுத்துள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. செட்டிக்குளம் கிராம அலுவலகர் பிரிவில் பலத்த காற்று காரணமாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஒரு வீடும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. 120க்கும் மேற்பட்ட குளங்கள் முழு கொள்ளளவை எட்டி வான் பாய்வதுடன் 3 குளங்கள் உடைப்பெடுத்துள்ளதாகவும் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் மன்னார் மாவட்ட காலநிலை தொடர்பிலான விவரங்களை மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கே. கனகேஸ்வரன் வழங்குகின்றார். மன்னார் மாவட்டத்தில் கடந்த 4 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து பெய்து வரும் கடும் மழையானது தற்பொழுது வங்களா விரிகுடாவில் ஏற்பட்ட குறைந்த காற்றழுத்த நிலைமை காரணமாக மேலும் வலுவடைந்திருக்கின்றது. தற்போதைய நிலைமையின்படி 13,860 குடும்பங்களைச் சேர்ந்த 48,295 பேர் தற்போதைய மழையினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். 22 பாதுகாப்பு மையங்களிலே 589 குடும்பங்களைச் சேர்ந்த 2049 பேர் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு உணவு, சமைத்த உணவுகள் வழங்கப்பட்டு வருகின்ற நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. தற்போது குறைந்த தாளமுக நிலைமை காரணமாக மன்னார் மாவட்டத்திலே அதிகரித்த மழை வீழ்ச்சி பதிவாகி கொண்டிருப்பதன் காரணமாக அதனை தடுப்பதற்குரிய ஏற்பாடுகள் முப்படையினர் மற்றும் திணைக்களங்களுடன் இணைந்து மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது.